சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்ப சொத்தை பாகப்பிரிவினை செய்யாமல் யாராவது ஒரு வாரிசுதாரர் மட்டும் விற்றுவிட்டால் அந்த விற்பனை செல்லுமா அப்படிங்கிறத பற்றி தான். நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல நிறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வாரிசுதாரர் மட்டுமே அந்த சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுவார். மத்தவங்கலாம் விற்பனைக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க குடும்ப சொத்து அதை விற்காமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர் யார் சொத்துக்கு உரிமைதாரரோ அவர் இறந்து விட்டார். அதன் பிறகு இவர்களுக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிரித்து, அவர்களுக்குள்ளாகவே பிரித்து அனுபோகத்தில் வைத்திருப்பாங்க. அது மாரி சமயத்தில எனக்குரிய பாகம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10, 20 வருடமாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அப்படி என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய சொத்தை விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்கள்ல, நிறைய பத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாகம் பிரிக்காமலே அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விற்பனை செய்திருப்பார். அது மாதிரியான பத்திரங்களை கூட நீங்க பார்க்க நேரிடும். அந்த விற்பனை சட்டப்படியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சட்டப்படி ஆகும்? ஏன்னா வருங்காலத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் சிக்கல் எழலாம். எப்படி சிக்கல் எழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாகஸ்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள்ல யாராவது ஒருவர் குரல் எழுப்பி, இவர் விற்பனை செய்திருக்கக்கூடிய சொத்து அதிக மதிப்புள்ளது. அவர் எடுத்துக்கிட்டாரு. இது எங்கள் அனைவருக்கும் உரிய பாகம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வாரிசுதாரர்கள் யாராவது ஒருவர் குரல் எடுத்தால் அந்த சமயத்தில் இந்த விற்பனை பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் எப்பவுமே ஒரு குடும்ப சொத்தை வாங்கும் பொழுது எல்லா விவரத்தையும் அலசி ஆராய வேண்டியது அவசியம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது யாருடைய சொத்துக்கு உரிமைதாரரோ அவர் இருந்து விட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ்கள் வாங்கி பார்த்த பிறகு அதில் உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க 4 வாரிசுதாரர்கள், 5 வாரிசுதாரர்கள், அது மாதிரி வாரிசுதாரர்கள் பட்டியல் கொடுத்துருப்பாங்க. அந்த அத்தனை வாரிசுதாரர்களின் ஒப்புதலுடன் தான் அந்த குடும்ப சொத்தை விற்பனை செய்ய முடியும். சரிங்க. ஒருத்தர் மட்டும் எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை, இவங்களுக்கு இது அப்படின்னு நாங்களே பாகம் பிரித்து வைத்துக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருவதால் அவருடைய நிலத்தை விற்பனை செய்து விட்டார். ஆனால் பட்டா என்னுடைய அப்பா பேரில் தான் இருக்குது, எங்கள் பேரில் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் செய்த விற்பனை செல்லுமா? செல்லாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வருங்காலத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியாமல் விற்பனை செய்திருந்தாலும் வருங்காலத்தில் இதன் மூலம் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சா இதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கள, மற்ற பாகஸ்தர்கள் யாரெல்லாம் அந்த சொத்துக்கு உரிமைதாரர்களோ அவங்க எல்லோரிடமும் ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுறது, முன்னாடி நீங்கள் எழுதி விற்பனை செய்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீட் வாங்கி நீங்கள் பதிவு செய்யலாம். அப்படி அது முடியவில்லை அப்படின்னா ஒரு சம்மத பத்திரம் வாங்கி கொள்ளலாம். அது எப்படி இருக்கும்? சம்மத பத்திரமாக இருக்கலாம், இல்லை ரிலீஸ் டீடாக இருக்கலாம். இது மாதிரி அவங்களுடைய சொத்தின் உரிமையை பொறுத்து நம்ம பத்திரத்தை மாற்றி பதிவு செய்து கொள்ளலாம். சம்மத பத்திரம், ரெக்டிஃபிகேஷன் டீட், அது மாதிரி நிறைய வகை இருக்குது. எப்படி அது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த சொத்தையெல்லாம் விற்பனை செய்து விட்டேன். அந்த சமயத்தில் நாங்கள் யாரும் ஊரில் இல்லாத காரணத்தினால் எங்களால் சார்பதிவு அலுவலகம் கையெழுத்து செய்ய இயலவில்லை. அதனால் இந்த சம்மந்தப்பட்ட நபர் விற்பனை செய்ததை நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை, எங்களுக்கும் அதில் உடன்பாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் எழுதி அதை பதிவு செய்து கொண்டால் ஏற்கனவே பாகம் பிரிக்காமல் சொத்தை ஒரு பாகஸ்தர் விற்பனை செய்திருந்தாலும் அந்த விற்பனை சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வருங்காலத்தில் நீங்கள் அப்படி விற்பனை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குள் முதலில் பாகப்பிரிவினை செய்து கொண்டு தனிப்பட்டாவாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய சொத்தை நீங்கள் விற்பனை செய்யலாம். அதற்கு வாய்ப்பில்லைங்க. பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திர செலவு, அதுக்கு குறைவான முதிரைத்தாள் கட்டினம், பத்திரப்பதிவு செலவுனா குறைச்சல் தான். ஆனாலும் கூட நிறைய பேர் அதுக்குமே ஒருவர் சம்மதிக்கவில்லை, இருவர் சம்மதிக்கவில்லை, அதனால் எங்களுக்கு முழுமையாக ஒரு பாகப்பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்ய முடியவில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் இந்த சொத்துக்கு உரிமைதாரரோ அத்தனை பேருடைய கையெழுத்தை வாங்கி இந்த சொத்தை விற்பனை செய்யுங்கள். அல்லது இத்தனை பேரும் எங்களுக்கு அழைத்து கொண்டு செல்ல முடியவில்லை அப்படின்னு கருதினால் யாராவது நம்பிக்கைக்குரிய ஒரு பாகஸ்தருக்கு எல்லோரும் உங்களுடைய உரிமையை ஒரு பவர் மூலமாக கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுக்கறதுனால உங்களுடைய உரிமை பறி போகாது. ஆனால் விற்பனை செய்யக்கூடிய நபர் ஒரு நபராக இருப்பார். அதனால் இனிவரும் காலங்களில் பாகம் பிரிக்காத சொத்தை வாங்குபவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற பாகஸ்தர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சொத்தை வில்லங்கத்திற்கு உட்படுத்தி விடுவார்கள் என்பதை
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.